இன்றைய தினத்திலும் நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு The corruption of creation. அப்படி என்றால் படைப்பின் அசுத்தம். படைப்பின் அசுத்தம். அது என்ன படைப்பின் அசுத்தம்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் அது 31வது வசனத்தை வாசிக்கும் போது அது மிகவும் நன்றாய் இருந்தது. எது மிகவும் நன்றாய் இருந்தது? கர்த்தர் சிருஷ்டித்ததான சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றும் நன்றதாய் இருந்ததென்று தேவன் கண்டார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தமாய், நீதியுள்ளவர்களாய், அசுத்தம் இல்லாதவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், இறங்குகிறவர்களாய், மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாய், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய், மகா பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். வேதத்திலே வாசிக்கும் போது இருதயத்திலே சுத்தமுள்ளவன் அவன் பாக்கியவான், அவரை யாரை தரிசிப்பான்? தேவனை தரிசிப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனை தரிசித்து தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் தேவன் சிருஷ்டித்தார். அசுத்தம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. அசுத்தமாய் யாரையும் தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் நன்மையாகவே சிருஷ்டித்தார். அதற்குள் எந்த கபடுகளையும் எந்த கபட்டு காரியங்களையும் வைக்காதபடிக்கு பரிசுத்தமாய் சிருஷ்டித்தார். ஆனால் பிசாசு என்ன செய்து விட்டான்? மனிதனை அசுத்தத்திற்குள் கொண்டு போய்விட்டான். இன்றும் பாருங்க, தேவன் பரிசுத்தமாய் சிருஷ்டித்ததான நானும் நீங்களும், தேவனால் பரிசுத்தமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நானும் நீங்களும் அசுத்தத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நிற்கிறதான நானும் சேர்த்து, என்னையும் சேர்த்து எத்தனை நபர்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை நபர்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீங்க? ஒரு மனிதன் கூட, ஒரு நபர் கூட சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான் என்று. யாருக்காலும் சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், நமக்குள் அசுத்தம் இருக்கிறது. அசுத்தம் இருக்கிறது. பாவத்திற்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இன்றைய நூதன பிரசங்கங்கள். அப்படிதானே? எப்படி வேண்டும் என்றாலும் நடங்க, எப்படி வேண்டும் என்றாலும் வாழுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று தெரியுமா? ஆசீர்வாத கிடைக்கும் என்கிறதான வார்த்தைகள் எந்த இடத்துல எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் கூடுவாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதான, பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறதான இடத்துல ஜனங்கள் பிரியப்படுகிறது இல்ல. யூடியூப்ல பாருங்க, இன்று பெரிய ஊழியர்கள் கூட சினிமா பாட்டுக்கு வேற ஆக்ட் பண்ணிட்டு நடக்கிறாங்க. அதுக்கு லைக் போட எத்தனை நபர்கள் இருக்கிறீங்க? பல ஆலயங்களிலும் இன்று சினிமா பாடல்களை வைத்து என்ன செய்கிறாங்க? கானமேள நடத்துகிறாங்க. அதுக்கு ஜனம் கூடுகிறது. ஆனால் ஒரு உபவாச கூட்டம் வைத்தாலோ, ஒரு நற்செய்தி கூட்டம் வைத்தாலோ ஜனங்கள் வருகிறது இல்ல. காரணம் என்ன? இன்றைய நூதன வேத வாக்கியங்கள் இன்றைய தினத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிறதான, ஜனங்களை பிரீதிப்படுத்துகிறதான காரியங்களுக்கு மாத்திரம்தான் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அசுத்தமா இருக்கிறதான உங்களை பரிசுத்தமாக்கும்படிக்கு ஏகதேசம் 2025 வருடங்களுக்கு முன்பதாய் கால்வரி குரூசில எந்த பாவமும் செய்யாத என் நேச கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது உங்களை பாவத்தில் வாழ வைக்கவா? உங்களை அசுத்தத்திலே கொண்டு செல்லவா? இல்லை, பரிசுத்தமாக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படியாக கர்த்தர் கால்வரி குரூசிலே அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய
இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். எந்த பாவமும் செய்யாத, எந்த அக்கிரமமும் செய்யாத, நீதியுள்ள, நீதி மாத்திரம் செய்ததான, எந்த கபட்டு சுபாவமும் இல்லாத, எந்த அக்கிரமமும் செய்யாத நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையுண்டார். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், உங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும்படியாய் இறங்கி வந்தார். ஆனா பாருங்க, இன்றைய தினத்தில் நூதன சுவிசேஷம், கபட்டு வசனிப்பு. வேதத்தில் வாசிங்க, கலாத்தியர் 1:7. வேறு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள், அல்லாமல் வேற அல்ல. பாருங்க, இன்று கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்று இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 5வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே கூறப்படுகிறது. ஒருவர் வாசிங்க. அதிகாலத்தை எழுന്നേറ്റ് മദ്യം തേടി ഓടുകയും വീഞ്ഞു കുടിച്ച് മത്തരായി സന്ധ്യാസമയത്ത് വൈകി ഇരിക്കുകയും ചെയ്യുന്നവർക്ക് അയ്യോ കഷ്ടം. അവരുടെ വിരുന്നുകളിൽ കിന്നരവും വീണയും തപ്പും കുഴലും വീഞ്ഞുമുണ്ട്, എന്നാൽ യഹോവയുടെ പ്രവൃത്തിയെ അവർ നോക്കുന്നില്ല, അവന്റെ കൈവേലയെ വിചാരിക്കുന്നതുമില്ല. பாருங்க, இன்று நம்முடைய வீடுகளிலே எவ்வளவோ விருந்துகளை வைக்கிறோம், அப்படிதானே? இறைச்சி இருக்கும், மீன் இருக்கும், பிரியாணி இருக்கும், எல்லாம் இருக்கும். அதோடு கூட என்ன இருக்கும்? ஒன்று கூட சேர்த்து ஒரு குப்பியும் கூட இருக்கும். குப்பை இல்லாத வீட்டுக்கு விருந்தாளிக்கு என்ன செய்வாங்க? குறைவாக தான் போவாங்க. மின் சைடில், வீட்டுக்கு மின் சைடு வந்தாச்சுன்னா, முன் பக்கத்தில் வந்தாச்சுன்னா நல்ல ஃபுட்டின் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். பேக் சைடுக்கு போயாச்சுன்னா வேறொரு பார்ட்டி, அப்படிதானே? நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாய் திருமணத்திற்கு முந்தைய நாள் ஒரு ப்ரோக்ராம் அழைத்திருந்தாங்க, அதற்கு கடந்து சென்றேன். அப்போ அந்த வீட்டில் ஒரு அறை இதற்காக ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. அப்போதுதான் பார்க்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பம், கர்த்தரை அறிந்த குடும்பம். இன்றும் எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோம். இதை செய்துட்டு நீதி உள்ளவர்களா என்ன செய்கிறோம்? தைரியமாக வந்து ஆலயத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நம்ம மாதிரிகையா காணிச்சு கொடுக்கும்போ அவங்களே செய்துட்டாங்க, பிறகு நம்ம என்ன செய்தா என்ன? அப்படிதானே? பிரசங்கிக்கிறவங்க வீட்லையும் இப்படி நடக்குது, ஜெபிக்கிறவங்க வீட்லையும் நடக்கிறது, பாடல் பாடுகிறவர்கள் வீட்டிலும் நடக்கிறது, சபையில் பிரதானப்பட்ட இடங்களில் இருக்கிற நபர்களுடைய வீடுகளிலும் நடக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பின்பு எப்படி நம்முடைய வீடுகளில் இருந்து சாபம் மாறும்? பின்பு எப்படி நம்முடைய வீடுகளில் இருந்து அசுத்தம் மாறும்? உண்மையில சொன்னா, அசுத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தரால் இறங்கி வர முடியுமா? நிச்சயமாய் முடியாது. ஒரு சின்ன அசுத்தம் கூட நம்ம வீட்டில் இருந்தா கர்த்தரால் வர முடியாது. அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவர் மகா பரிசுத்தர். அநேக நேரங்களில் ஜெப வேளையில் கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மையின் ஒரு சின்ன தொங்கலை பார்க்க ஆரம்பிக்கும் போது அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் யாரு? அநீதி உள்ளவங்க, இந்த இடத்தில் நிற்பதற்கு கூட யோகியதை இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க. நம்மை கர்த்தர் வேறுபடுத்தி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார்.
தேவாலயத்தில் கடந்து வர முடியாத எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் வந்திருக்கீங்களே. நேற்று வரை குடித்த எத்தனை நபர்கள் இதற்குள் இருக்கிறீங்க? நேற்று வரை எத்தனை நபர்கள் குடித்து வெறித்து கொண்டு தைரியமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? பேய்களுடைய பந்துகளிலும் பங்கு, பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலும் பங்கு. திருவிருந்து ஆராதனை என்று ஒரு வாரம் முன்பதாகவே அச்சன் அனௌன்ஸ் செய்வார். என்றாலும் எந்த நீதியும் இல்லாம அநீதியை செய்து கொண்டு அதன் சற்று முன்னாள் வரை மற்றுள்ளவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு பாவத்தை செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீதி இல்லாம இருந்துச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கு பெறுவீங்க? எப்படி சாபம் நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்? எப்படி கர்த்தருடைய சாபம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும்? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. திருவிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு யோகியதை தேவை. எல்லாராலும் முடியாது. குடிங்க, குடிச்சிட்டு வெளியே நில்லுங்க. உண்மையில கர்த்தர் வேதனைப்படுகிறார். பாவத்தை செய்துட்டு தலைநாள் வர அக்கிரமத்தை செய்துட்டு மீறி நடந்துக்கிட்டு எவ்வளவு தைரியமாக வந்து திருவிருந்தை எடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் சரீரமும், அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் எவ்வளவு அநீதியாக செய்து கொண்டு எடுத்தா உங்க வாழ்க்கையில வியாதி விட்டு போகாது என்று வசனத்திலே பார்க்கிறோம். அநேக நபர்கள் மரிச்சு போயிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் ஏன் என்ற வார்த்தை நிமித்தம் பேச வேண்டும்? ஏன் இந்த வார்த்தைகள் நிமித்தம் பேச வேண்டும்? நான் நல்லதாய் கண்டு பரிசுத்தமாய் படைத்ததான என் ஜனங்கள் மறுபடியும் மடங்கி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் மடங்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து பார்த்தால் லூக்கா 10:9 வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. இன்று இந்த உலகத்தில் நடக்கிறதான எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. எத்தனையோ இடங்களிலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ நான் வருகிறேன் என்று. சயின்ஸ் சொல்லுகிறது 2032 வரும்போது பெரிய ஒரு பர்வதம் போன்றதான ஒரு கோள் வந்து பூமியை மோதும் என்று. பூமியின் ஒரு பெரிய சுனாமி வர சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அநேக ஜனங்கள் வெந்து மரிக்க போகிறாங்க என்று சொல்லுகிறாங்க. சயின்ஸை சொல்லுகிறது 2060 ஆகும்போது பூமி இல்லாமல் போய்விடும், இந்த உலகம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் நாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தோம். இன்று அநேக சயின்டிஸ்டுகள் அதன் பின்பதாக நிற்கிறாங்க. காரணம் என்ன? பைபிளில் சொல்லப்படுகிறது போல இந்த பூமி அழிக்கப்படுமா என்ற கேள்விக்குறியில அழிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதி சமீபத்திலே நிற்கிறார். இன்னும் நீங்கள் பாவம் செய்து, இன்னும் நீங்கள் அக்கிரமம் செய்து, இன்னும் நீங்க மீறி நடந்தால், இன்னும் நீங்க பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது கைவிடப்பட்டு போய்விடுவீங்க. ஒருவேளை இப்போது நாம் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு பார்த்திருக்கோம், எவ்வளவு வருடங்களா இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளின் நிமித்தம் எச்சரிக்கிறார். இதோ வரப்போகிறேன், சீக்கிரத்திலே வரப்போகிறேன். என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
நான் இவர்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டேன், இவர்களுடைய பாவங்களை நான் சுமந்து கொண்டேன். இப்படிப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் என்னண்டையில் வரும்படியாக காத்திருக்கிறதான ஒரு கர்த்தர் இன்றும் வாசற்படியிலே நின்று காத்து கொண்டிருக்கிறார். இன்றும் நமது பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, மறுபடியும் நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, கர்த்தரிடத்திலே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் யாருக்கு செவி கொடுக்கிறான்? சொல்லுங்க. சீஷரை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? தேவனையே அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? பிதாவை அசட்டை பண்ணுகிறான். செவி கொடுக்க வேண்டிய காலம், செவி கொடுக்க வேண்டிய காலம். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளை மாற்றி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தானே அழைக்கிறார். காலை முதல் இரவு வரை குடித்து, காலை முதல் இரவு வரை பாவம் செய்து, காலை முதல் இரவு வரை போனிலே வேலை பார்த்து கொண்டு, காலை முதல் இரவு வேளை வரை பாவத்திற்கு அடிமைப்பட்டு, தகாத சினிமாக்களை, தகாத பிலிமுகளை பார்த்து கொண்டு இருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சம்பாதித்தீங்க? குடித்து என்ன சம்பாதித்தீங்க? பாவத்தை செய்து என்ன சம்பாதித்தீங்க? அக்கிரமத்தை செய்து என்ன சம்பாதித்தீங்க? நீதியாய் வாழுங்க, உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் அருளுவார். பரிசுத்தமாய் வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த கர்த்தர் சும்மா இருப்பாரா? இல்ல. பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷரை கூட்டிட்டு யார் கடந்து சென்றார்? இயேசு. இயேசுவும் அந்த படகிலே இருந்தார், சீஷர்களும் இருந்தார்கள். இயேசு இங்க என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் என்ன செய்தார்? தூங்கிட்டு இருந்தார். காற்று பலமாய் அடித்தது, கடல் பலமாய் கொந்தளித்தது. படகு முங்கி போகுமோ என்று பயத்துல சீஷர்கள் அலறினாங்க. இயேசு என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கடலையும் காற்றையும் அதட்டின போது அது அமைதல் ஆயிற்று. காரணம் என்ன? அக்கறைக்கு போவோம் என்று யார் கூப்பிட்டா? யார் கூப்பிட்டா? இயேசு கூப்பிட்டார். ஆனா யோனாவை குறித்து நமக்கு தெரியும். யோனாவிட்ட கடலில் பயணம் செய்ய, கப்பலில் பயணம் செய்ய கர்த்தர் சொன்னாரா? இல்ல. யோனாவு கிட்ட சொன்னார், நீ நினைவேக்கு எதிராக பிரசங்கிக்க வேண்டும், நினைவினுடைய பாவத்தை உணர்த்த வேண்டும் என்று, தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று யோனாவை கர்த்தர் அழைத்தார். ஆனா யோனா செய்தது என்ன? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகல. அவர் ஒரு படகிலே ஏறி தர்ஷிஷுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்தார். அந்த இடத்திலும் கடல் கொந்தளித்தது. கடல் கொந்தளித்த போது இந்த யோனாவை எடுத்து என்ன செய்தாங்க? கடல்ல போட்டாங்க. அப்படிதான் இன்று நம்முடைய யாத்திரை. இயேசு இல்லாத படகில் தான் அநேக நபர்கள் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறீங்க. பேர் என்னது? கிறிஸ்தவ பெயர்கள். சபையில மெம்பர்ஷிப் இருந்தோ, சபையில பேர் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் சும்மா நிற்க மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கம் சும்மா இருக்க மாட்டார், அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தர் அழைக்கிறதான, கர்த்தர் சொல்லுகிறதான யாத்திரை செய்ய வேண்டும். தேவையற்ற வழிகளிலே சென்று கொண்டு, தேவையற்ற நண்பர்களோடு
கூட்டை வைத்துக் கொண்டு தேவையற்ற எந்த காரியத்திற்கும் நண்பர்களை சேர்த்து கொண்டு பாரிலும் யாரும் தெரியாத இடத்திலும், இன்னைக்கு பாருங்க சின்ன சின்ன பார் நம்ம பிரதேசத்துல நடமாடும். நான் பார்த்திருக்கேன். அநேக ஓட்டோ ஒரு 6-6:30 கழிஞ்சிச்சுன்னா அங்க எங்கேயா நிற்கும். பாருங்களா, 4-5 பேர் இருப்பாங்க ஓட்டைக்குள்ள. அநேக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கும், நிற்பாங்க. கர்த்தர் தந்த ஒரு ஸ்தாபனம் அல்லவா உங்களுக்கு அது? உங்க குடும்பத்திற்கு அன்றன்றுள்ள காரியங்களை நிறைவேற்றும்படியாய், அதை வைத்து சம்பாதிக்கும்படியாக தந்த ஒரு வாகனம் அல்லவா அது? அதற்குள்ளாக பாவம், அதற்குள்ளாக நடக்கிறதான காரியங்களை பார்த்து கர்த்தர் சும்மா இருப்பாரா? இல்ல. எத்தனை நபர்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க நன்றா இருக்காங்க? எத்தனை குடும்பங்களிலே சமாதானம் இருக்கு சொல்லுங்க? ஒரு குடும்பத்தை காண்பீங்க இல்ல. ஆனா கர்த்தரோடு நிலைத்திருந்தா ஆகாரம் இல்லாட்டாலும் சமாதானம் இருக்கும், வஸ்திரம் இல்லாட்டாலும் சமாதானம் இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிற படகுல, நான் பயணிக்கிற படகுல யாத்திரை செய்ய விரும்புங்க. ஏசாயா 5வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிச்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு வானங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, கர்த்தருடைய திராட்சை தோட்டம், கர்த்தருடைய திராட்சை தோட்டம் தான் நம்முடைய குடும்பம். கர்த்தர் நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை அமைத்து அதிலிருந்து பலன் கிடைக்கும்படியாக கர்த்தர் விரும்பி நாடி நிற்கிறார். ஆனால் அதிலிருந்து கசப்பான கனிகள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திராட்சை தோட்டம் ஒரு வருடம் கழியும்போ நல்ல பலனை கிடைக்கும், நல்ல பலனை தரும் என்று அதிகமாக மண் கொத்தி இழக்கப்பட்டு மறுபடியும் வளங்களை போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு தேவையான காரியங்களை கொடுத்து கொண்டு கர்த்தர் இன்றைக்கு மனம் திரும்புவான், நாளைக்கு மனம் திரும்புவான், நாளை கழிஞ்சு மனம் திரும்புவான் என்று ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எதிர்பார்த்து உங்களை நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானுமோ மனம் திரும்பாவிட்டால் உங்கள் வேலையை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீங்க பாவம் செய்யும் போதோ அக்கிரமம் செய்யும் போதோ அநியாயமா நடக்கும் போதோ உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறது நிமித்தம் தான் இதுவரை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே பாவத்தின் நிமித்தம் மரணம் சம்பவியாமல் இருந்தது. இதுவரை உங்க குடும்பத்திலே வியாதிகள் கடந்து ஆக்கிரமிக்காமல் இருந்தது. நீங்க பாவம் செய்யும் போதோ ஐயோ என்னுடைய மகன் மகள் நாளை மனம் திரும்புவான், இல்லை என்றால் இந்த வருடத்தில் எனக்கு கனியை கொடுப்பான் என்ற எதிர்பார்ப்பிலே கர்த்தர் வருடங்களாய் உங்களையும் என்னையும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வேலையை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்கள் வேலையை எடுத்து போடுவார். உங்க வேலையை எடுத்து போட்டா மாடுகளும் வன்னிய மிருகங்களும் வந்து ஆக்கிரமித்து விடும். நீங்க இருந்த இடம் கூட தெரியாமல் போய்விடும். இவ்வளவு எச்சரிப்பை கேட்டோம். இன்று மாலையில குடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சகோதரா, இது உனக்கு ஒரு எச்சரிப்பு. இது ஒரு எச்சரிப்பு. இது ஒரு எச்சரிப்பு. இது ஒரு எச்சரிப்பு. கடைசி காலம் மனம் திரும்பு. கடைசி காலம் இது மனம் திரும்பு. கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் மனம் திரும்ப. உங்களை இவ்வளவு நாட்கள் நான் வேலையடைத்து பாதுகாத்தேன்.
உங்க மனம் திரும்புவீங்க, கர்த்தரோடு நிலைத்திருப்பீங்க என்று எதிர்பார்த்து கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு அனர்த்தங்கள் வராமல் பாதுகாத்து கொண்டார். இதையே சாக்கு சொல்லிக்கொண்டு எப்படி வாழ்ந்தாலும் எப்படி நடந்தாலும் ஒன்றும் எனக்கு சம்பவிக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதான குடும்பங்களுக்கு இது ஒரு எச்சரிப்பு. மறுபடியும் மடங்கி வா, கர்த்தரிடத்திலே மடங்கி வா. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை நிறுத்து. எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று நினைக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை நிறுத்து. அசுத்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து அசுத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறாயே. எவ்வளவு தைரியமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு தைரியமாக மற்றுள்ளவர்களுடைய மனைவியோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் பார்க்காம இல்லை. கர்த்தருக்கு மறைவா ஒன்றும் செய்ய முடியாது. போன்ல சார்ஜ் செஞ்சு கொண்டுக்கு யாரும் பார்க்கலையே என்று நினைச்சு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிந்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவ, இன்னைக்கு மனம் திரும்புவ, நாளை மனம் திரும்புவ என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப. பாவத்தில் வாழ்ந்துட்டு, அக்கிரமத்தை செய்துட்டு, நீதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆலயத்தில் வந்த உன் ஜெபம் கேட்கப்படாது. ஒருவேளை நீ பாவத்தில் வாழும் போதும் உன் ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு காரணம் என்ன தெரியுமா? அவன் மனம் திரும்புவான், அவள் மனம் திரும்புவா என்று மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் உன் வேலியை எடுத்து போடுவார். கர்த்தர் வேலியை எடுத்து போட்டால் மிதியுண்டு போய்விடும். உன் மீது கர்த்தர் மழையை பொழிய பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த மழை வானத்திலே அடைக்கப்படும், வானத்திலே அடைக்கப்படும். உன் மீது பனி பொழியாது, மழை பெய்யாது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இனி இந்த வருடம் முடியும் முன்பதாய் உன்னுடைய குடும்பத்திலே பல அனர்த்தங்களை பார்க்க நேரிடும். கர்த்தரிடத்திலே கடந்து வா. இது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நான் என் சுயத்திலே பேசவில்லை, ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ மனம் திரும்பியே ஆக வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எல்லோரும் ஜெபத்திற்காக கண்களை மூடுவோம். நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே வாழ்வது குறித்து என் கர்த்தர் வேதனையோடு இருக்கிறீங்க. மனம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இன்றைய தினத்தில் எங்க ஜனங்களுக்காக செபிக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லையே, இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்பி நிறுத்த முடியவில்லையே என்று நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபையா இரக்கம் பாராட்டும். மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருக்காக நிலைத்து நிற்க உதவி செய்வீராக என்று செபிக்கிறோம். இன்றைய தினத்தில் கேட்டதான இந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டுவிடாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்து பரிசுத்தமாக்கப்பட்டு பாவத்தை விட்டு நீதியாய் ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ஆவியானவர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்வீராக. நீதியாய் உண்மையாய் வாழ உதவி செய்யும். கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.